டாடி வந்து ஃப்ரம் காலேஜ் பீரியட்லேருந்தே கமல் சாரோட பெரிய ஃபேன். அண்ட் இன்ஃபேக்ட் அப்பா வந்து ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது இன்னும் அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆலவந்தான் கெட்டப் போடுவார். ஸோ ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாமே கமல் சாரோட கெட்டப் தான் அப்பா போடுவார். அதில் வந்து ஆலவந்தான் பண்ணுவார், ரோபோ பண்ணுவார், இதெல்லாமே பண்ணுவார். அது இல்லாமல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணுவார். ஸோ ஆலவந்தான்லாம் பண்ணும்போதெல்லாம் ஸ்டேஜ் இங்கே இருக்குன்னா இன்னொரு பில்டிங்லேருந்து கமல் சார் மாதிரி கூச்சு வருவார். அம்மா சொல்லுவாங்க மொட்டை, அதுக்காகவே மொட்டை அடிச்சு போகிறான், கண்டினியூஸாக ஷேவ் பண்ணி போகிறான், ஷேவ் பண்ணி பில்டிங்லேருந்து கீழே குதிப்பாரான், குதிச்சு ஸ்டேஜுக்கு குதிச்சு வருவார். அந்த ஆலவந்தான் கமல் எப்படி இருக்காரோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங் அந்த சாங்கை பண்ண ஃபர்ஸ்ட் ஆள் அப்பா தான். ஸோ அதனால அந்த மாதிரி அவ்வளோ தீவிரமான ரசிகர். அண்ட் வந்து ரசிகரை தாண்டி ஒரு கடவுளா பார்ப்பார் அப்பா அவர் எப்பயுமே. அண்ட் அப்படியே வந்து அது எனக்கும் கேரி. டாடி வந்து கமல் சார் மேலே இவ்வளோ அன்பு லவ் வச்சிருக்கிறத பார்த்தா நான் கமல் சார் மேலே இன்னும் அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சு அவரை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு ரசிகர் இருக்க முடியுமா, அப்போ அந்த ஆக்டர் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்க முடியும் அப்படின்றது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காட்ஃபாதராக வீட்டில் இருக்காரு.